जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் கர்ம பலனை நேரடியாக உணர வைக்கும் காலமாக இருக்கிறது. ஏன்னா சில பேருக்கு இந்த ராசி பலன்ல பாத்தீங்கன்னா நமக்கு செய்த தவறுகளுக்கு எச்சரிக்கையும் கிடைக்கும். குறிப்பாக உடல்நலம், பணம், நல்ல பெயர் ஆகிய 3 விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். மொத்தமாக வெற்றி அப்படிங்கிறது 74%, எச்சரிக்கை 26%. நீங்கள் செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களின் பொறாமை உச்சத்தில் இருக்கும். புகார் அல்லது தவறான புரிதலால் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படும். மேலதிகாரிகள் வார்த்தைகளால் அளந்து பேசுங்கள். யாரா இருந்தாலும் கரெக்டா பேசுங்க. ஏன்னு கேட்டா ஒரு தவறான புரிதலால், அதாவது உங்களை பத்தி தேவையில்லாம ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க இப்படிதான் பண்ணாங்க, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அரசு உத்தியோக, நேர்முக தேர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள் நிறைய வரும். பெண்களால் அவப்பெயர் வரும், 3வது நபர்களால் அவப்பெயர் வரும். யாராவது புதுசா உங்களை சந்திக்க வராங்க அப்படின்னு சொன்னா அவன் மூலமா ஒரு பிரச்சனை வரும். அவன் உங்களுக்கு தெரியாம மறைமுகமா ஒரு வீடியோ எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அரசாங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருங்க. கோபமும் பிடிவாதமும் உறவில் விரிசலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி பழைய தவறுகளை மீண்டும் பேசாதே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சதை திரும்ப பேச வேண்டாம். இனிமேல் நடக்கிறது நல்லதா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா நல்லது. விட்டு கொடுப்பதே வெற்றி ஆகும். இதுதான் கணவன் மனைவி. அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு பேசினா இந்த வருஷத்துல ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க அம்மா உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நீதிமன்றத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பம் வரலாம். உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். தவிர்த்து சட்ட ஆலோசனைப்படி செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடல் நலத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்,
கொழுப்பு கல்லீரல், சர்க்கரை நோய், அது மட்டுமல்ல டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய ஆரம்ப அறிகுறிகள் சில பேருக்கு, ரத்த அழுத்தம், மூட்டு வலி, இடுப்பு வலி, சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதே போல மைக்ரேன் சொல்லுவா இல்லையா அது போல செரிமான கோளாறு, வயிற்றுப்புண், யூரிக் அமிலம் அதிகரிப்பு, தூக்கமின்மை, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அலட்சியம் செய்யாதீர்கள். உடல் நலத்தை பார்த்து, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல அதிக வேக கவனங்கள், அதிவேக வண்டியில எல்லாம் அதிவேக கவனம் போக வேண்டாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்பால் லாபம், குடும்ப ஆதரவு எல்லாமே இருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். தடைபெற்ற காரியம் நிறைவேறுதல், இது எல்லாமே இருக்கும். நல்ல பெயருக்கு களங்கம். அதே போல நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும். சாண்டியர்னா மோனசம் இருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். சில நேரத்தில் வருமானமே இருக்காது. சில நேரத்தில் இடமோ வீடோ நகையோ விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதே போல வாகன விபத்து அபாயம், கோபத்தால் உறவு பாதிப்பு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆடி மாதம் எச்சரிக்கையுடன் நடந்தால், ஆடி மாதம் பொறுமையாக, ஒழுக்கம், சரியான முடிவு, இதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாசத்துல தனுசு ராசிக்கு சொல்லியிருக்கு. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நான் ஆரம்பத்தில் இந்த 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதிர்ஷ்டம், எச்சரிக்கை, போராட்டம் சொன்னேன் இல்லையா. இந்த எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கைங்கிற வார்த்தையை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா எச்சரிக்கையாக இருந்தால்தான் சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க இந்த இப்ப அம்மன் வழிபாடு செய்யறதுல சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்மன் வழிபாடுன்னு எந்த அம்மன் வழிபாடு செய்தாலும் சிறப்பா? எல்லா அம்பாலும் ஒரு அம்பாள் தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த அம்பாலும் ஒரு அம்பாள் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம், வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. வாராகி உங்களுக்கு கண்கண்ட தெய்வம். உண்மையிலேயே பூராடம் கண்கண்ட தெய்வம். பூராட நட்சத்திரத்துக்கு, உத்திராட நட்சத்திரத்துக்கு கண்கண்ட தெய்வம், மூல நட்சத்திரத்துக்கு கண்கண்ட தெய்வம். தனுசு ராசினாலே இந்த வாராகி அம்மன் கண்கண்ட தெய்வம். நீங்க வழிபடக்கூடிய சூழ்நிலையில தான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிறதுக்கு வழிபாடு பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.